சற்று முன் மகாராஷ்டிராவில் மீண்டும் வாக்குப்பதிவு, தேர்தல் முறைகேட்டால் நீதிமன்றம் நடவடிக்கை, அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தரப்பினர் தேர்தல் முடிவுகள் நம்பும்படியாக இல்லை, தேர்தலில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் கிளப்பி வருகின்றனர். ஏனென்றால் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவும் சரி, தேர்தல் நடந்த பிறகும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றி பெற்றது ஒரு விதமான சந்தேகத்தை கிளப்பி வருவதால் இது குறித்து ஆராய வேண்டும் என்று பல்வேறு நிபுணர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்கள் கூறி வருகிறார்கள். அந்த வகையில் மகாராஷ்டிராவில் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலும் நடைபெற்றது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அன்றைய தினம் ஓட்டுப்பதிவும் நடந்து முடிந்தது. இந்த ஓட்டுக்கள் நவம்பர் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. இதில் ஆளும் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவியது. மேலும் மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகள் இருப்பதால் ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க 145 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்த வாக்கு எண்ணிக்கையில் பாஜக கூட்டணி மொத்தமாக 230 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் ஆளும் கூட்டணியில் பாஜக மட்டும் 132 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக மாறியது. மேலும் ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா 57 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆளும் மகாயுதி கூட்டணி 230 தொகுதிகளில் வாகை சூடி அசத்தி உள்ளது. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் கூட்டணி அமைத்ததில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 20 இடங்களிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அடுத்த முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வியால் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடும் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதற்கு KC வேணுகோபால், என்ன நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை, இது அதிர்ச்சி அளிப்பதோடு நம்ப முடியாத ஒன்றாக உள்ளது. இது காங்கிரஸ் கட்சியின் தோல்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மகா விகாஸ் அகாடியின் தோல்வியாகும். முதலில் என்ன நடந்தது என்பது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான விவரங்களை கேட்போம் என்றார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேர்தல் முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தரப்பினர் புகார் கொடுக்க உள்ளதாகவும், இந்த தேர்தல் முடிவுகள் செல்லாது என்றும் நீதிமன்றம் அறிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் மீண்டும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்தப்படும் என்ற தகவல் மட்டும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.